ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வனத்துறை காலி பணியிடங்களை டிஎன்பிஎஸ்சி மூலமாக நிரப்ப தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்து அனுமதி அளிச்சிருக்காங்க. அதே மேலும் டிஎன்பிஎஸ்சிலேருந்து 2 முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது ஃபஸ்ட் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 2025 நடைபெற உள்ள ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தொகுதி 1, தொகுதி 2, 2A மற்றும் குரூப் 4 பணிகளுக்கான தேர்வுகள் டிசம்பர் 2024 தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நடைபெறும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பாடத்திட்டம் மேலும் மாற்றப்படும் என சமூக வலைதளங்களில் பரவும் செய்திகளை நம்ப வேண்டாம் என தேர்வுகளுக்கு பார்த்தா சொல்லியிருக்காங்க. அதாவது டிஎன்பிஎஸ்சி தரப்பில் 2024 ஆண்டில் பார்த்தா புதிய ஒரு சிலபஸை அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அந்த சிலபஸில் ஒரு சில மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ 2025 குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A மற்றும் குரூப் 4க்கான எக்ஸாமில் வரப்போகுது. அந்த 2025க்கான எக்ஸாம் அப்போது இப்போ நாங்கள் 2024 புதுசாக சிலபஸ் சேஞ்ச் பண்ண பாருங்க. அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கான தேர்வு இருக்கும். மேற்கொண்டு உங்களுக்கான சிலபஸ் சேஞ்ச் பண்ண படமாட்டாது. சோஷியல் மீடியாக்களில் நீங்கள் சொல்கிற இன்ஃபர்மேஷன் நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி டிஎன்பிஎஸ்சி இப்போதைக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வருகிற புதிய எக்ஸாம் எல்லாமே 2024 புதிய சிலபஸ் படி மட்டும்தான் நடக்கும். ஸோ புதுசாக வேறு எதுவும் சிலபஸ் மாற்ற மாட்டோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதான் ஃபஸ்ட் அப்டேட். அதுக்கப்புறம் செகண்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு பணிகளில் இந்த ஆண்டு எத்தனை காலி பணிகள் நிரப்பப்படும் அது குறித்து டிஎன்பிஎஸ்சி தலைவர் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க பாருங்க. அது குறித்து பத்திரிகை செய்தியில் கொடுத்துருக்காங்க. இது குறித்து டிஎன்பிஎஸ்சி தலைவர் எஸ்கே பிரபாகரிடம் கேட்டபோது, தற்போதைய நிலையில் நடப்பு நிதியாண்டுக்கு ஒதுக்கப்பட்ட அனைத்து காலியிடங்களுக்குமான போட்டித் தேர்வுகளும் நடத்தி முடிக்கப்பட்டு விட்டன. எனவே அடுத்த நிதியாண்டுக்கான காலியிடங்களின் விவரம் மார்ச் மாதத்துக்கு பிறகு, அதாவது ஏப்ரல் தான் தெரிய வரும். தேர்வுக்கான அறிவிப்புகள் வெளியிடும் போது அதில் காலியிடங்கள் எண்ணிக்கை, எந்தெந்த பதவிகள் என்பது இடம்பெறும் அப்படின்றத பார்த்தா சொல்லியிருக்காங்க. மேலும் தேர்வாணையத்தால் நடத்தப்படும் தேர்வுகளின் முடிவுகளை குறித்த காலத்தில் வெளியிடுவதற்கு முன்னுரிமை அளிக்கிறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. இதை பார்த்தா சொல்லியிருக்காங்க. அதாவது 2025க்கான டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானை எப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் அதில் பல்வேறு வகையான நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு மென்ஷன் பண்ணல. ஸோ எவ்வளோ வேக்கன்சி அதை பற்றி நம்ம எப்போ தெரிஞ்சுக்கலாம்னா, ஸோ உங்களுக்கு ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் தான் என்னென்ன நோட்டிஃபிகேஷன், அது என்னென்ன பதவி, அதை பற்றி உங்களுக்கு தெரிய வரும். ஒவ்வொரு தடவை நாங்கள் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண சொல்ல, ஸோ நீங்கள் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, எந்தமான பதவி இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நிதியாண்டுக்கான எக்ஸாமே நாங்கள் வச்சுட்டோம். இப்போ வரப்போகிற நிதியாண்டுக்கு பார்த்தா நோட்டிஃபிகேஷன் எக்ஸாமில் வைக்க போகிறோம். சீக்கிரமாகவும் நாங்கள் ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முயற்சிகள் மேற்கொண்டிருக்கோம் அப்படின்றதையும் அவர் பார்த்தா தெரிவிச்சிருக்கார். அது குறித்து பத்திரிகை செய்தியிலே உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வனத்துறையில் காலியாக உள்ள 72 பணியிடங்களை டிஎன்பிஎஸ்சி மூலம் நிரப்ப தமிழ்நாடு அரசு அனுமதி வழங்கியிருக்காங்க. 34 வரைவாளர், 38 இளநிலை வரைவு தொழில்நுட்ப அந்த மாதிரி பதவிகளுக்கு ஸோ இப்போதைக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அதை டிஎன்பிஎஸ்சி மூலம் நிரப்ப போகிறாங்க. ஸோ அதிகபட்சமாக உங்களுக்கு குரூப் 2 மூலமாக இந்த வேக்கன்சி நிரப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வனத்துறையில் இருக்க 72 வேக்கன்சி டிஎன்பிஎஸ்சி மூலம் நிரப்ப போகிறாங்க. 34 வரைவாளர் கேட்டிருக்காங்க, 38 இளநிலை வரைவு தொழில்நுட்ப அலுவலர் கேட்டிருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான பதவி. ஸோ இந்த பதவி எதில் நிரப்ப போகிறாங்க அப்படின்றத நம்ம நோட்டிஃபிகேஷன் வரும்போது அஃபிஷியலாக தெரிய வரும். ஓகே, இப்போதைக்கு டிஎன்பிஎஸ்சிலேருந்து இந்த 3 அறிவிப்பு தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த அப்டேட் பிடிச்சவங்க மறக்காம லைக் பண்ணுங்கள். இதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பதில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டிஎன்பிஎஸ்சி இருக்கட்டும் மற்ற எந்த ஒரு ஜாப் அப்டேட்னாலும் உங்களுக்கு சேரும். ஒருத்த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.